குர்ஆன்ல சொல்கிறான், பொய்யாக்க முடியாது, சுஜூது செய்து எங்க தெரிபடாது, நாங்கள் கல்வி கண் குருடானவர்கள். ஷாஜானி இமாம்கள் விரல நசுக்கிற உடனே எல்லா நிலைமையும் அவங்களுக்கு விளங்கி தன்னடமில்லா போயிட்டுது. இப்ப அலியு ஹவாத்துல்லான்னு முசல்லாவை போட்டு கொடுக்கிறாங்க. நீங்க இப்ப 2 ரக்காத்து தொழுதுட்டு வந்தனே சந்தீங்க. ஆனா அந்த நிலைமை அவங்கள விட்டு போகல. எல்லாம் தஸ்பீஹ் செய்த சத்தம் கேட்குது. இங்கல மிருகங்கள் தஸ்பீஹ் திக்ர் செய்த சத்தம் கேட்குது. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நடந்து போகும் பொழுது ஒட்டகங்கள் மீது ஏறி உட்கார்ந்து சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உங்களோட வாகனங்களை, அதாவது மிருகங்களை நீங்க கலைச்சுக்கொண்டு நிற்கிறதுக்குள்ள கட்டில் புட்டுற மாதிரி பாவிக்க வானம். ஏனென்று சொன்னா அது அல்லாஹ்வை திக்ர் செய்து சில நேரம் மனிதர்களை விட மனிதன் நன்றி கெட்டவன், அதை விட அது அல்லாஹ்விடத்தில் மேலாக இருக்கிறான். அதனால பயணத்துக்கு மட்டும் அதை பாவீங்க. மிருகமும் தஸ்பீஹ் செய்து, மீனங்கள் தஸ்பீஹ் செய்து, பறவைகள் வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்வை திக்ர் செய்து 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுகொள்ளையலாம் ஒன்றுமே விளங்குதில்லை. எப்படியோ தொழுது சலாம் கொடுத்துட்டு வந்த உடனே அலியுல் ஹவாத்துல்லாஹ் இருக்கிறாங்க ஷாஜானி இமாம் கிட்ட, எப்படி நீங்க வளமே போல தொழுதுட்டீங்களா என்று கேட்ட உடனே சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு தொழுகை நான் தொழுவதில்லை, பெரும் பிரச்சனையா போயிட்டது. அப்படியா, வாங்க என்று கையை நீட்டினாங்க முசாபா செய்யறதுக்காக. அதே பெருவிரலால நெசுக்கி விட்டாங்க. அவ்வளவு நின்று பழைய ஷாஜானி இமாமா வந்தாங்க. இதுக்கு பேருதான் ஞானம், இதுக்கு பெயர்தான் தஸவ்வுஃப். இதுக்கெல்லாம் ஆதாரம் தேடிக்கொண்டு போனா நாங்கள் கிழவனாய் மௌத்தா போய்க்கிறோம். ஞானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தர்ஜமத்துல் குர்ஆன்ல சரியான விளக்கத்தை பார்த்ததும் இல்லை. தரீக்காவை பின்பற்றி எந்த தரீக்காவாக இருந்தாலும் அது ஹக்கானதுதான். குர்ஆனுக்கு நாங்கள் விளக்கம் பார்க்கிறோம். இது கொஞ்சம் முன்னால் குர்ஆனை நினைக்கிறோம். குர்ஆனுக்கு பொதுமக்கள் பார்க்கிற பார்வை வேற, ஒரு ஆலிம் பார்க்கிற பார்வை வேற, ஒரு ஆரிஃப் பார்க்கிற பார்வை வேற. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறது. அபுல் அப்பாஸுல் முர்ஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், சூரத்துல் ஃபாத்திஹாவுல யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்து நேரான பாதை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக என்ற இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு ஷாலினி நாயகம் ரலியல்லாஹுடைய முதலாவது கலீஃபாவும் அவருடைய இல்முக்கு சொந்தக்காரரான அபுல் அப்பாஸுல் முர்ஸி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற எல்லா பொதுமக்களும் வந்து தொழுகையில சொல்றாங்க. பொதுமக்களை விட அறிவு கூடின இமாம் அவரும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் சொல்றாரு. அவரை விட அறிவு கூடின அவருடைய உஸ்தாதும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் சொல்றாரு. அவரை விட அறிவு கூடின அவருடைய ஷேഖும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் சொல்றாரு. ஷாஃபி இமாமும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் சொல்றாரு. புகாரி இமாமும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டி. அப்படியே போனா சஹாபாக்களும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையில இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டி. அப்ப நேரான வழி எங்களுக்கு கிடைக்கலையா? கடைசி வரையில கேட்டுக்கொண்டுதானே இருந்த மௌத்து வரையில. இதுக்கு அபுல் அப்பாஸுல் முர்ஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷரியத்தினுடைய மக்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று சொன்ன அதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் ஹக்கீகத்தினுடைய விளக்கங்களை எங்களுக்கு தா, அதுக்குரிய பாதையில் எங்களை அனுப்பு. ஹக்கீகத்துடைய உள்ளரங்கமான விளக்கம் உள்ளவர்கள், அதாவது மினன் நபியீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சாலிஹீன்கள் ஒரு கேட்டகரி, சித்தீகீன்கள் இன்னொரு கூட்டம், சுஹதாக்கள் இன்னொரு கூட்டம், நபிமார்கள் இன்னொரு கூட்டம், தாபியூன்கள் இன்னொரு கூட்டம், முத்தகீன்கள் இன்னொரு கூட்டம், முஹ்சினீன்கள் இன்னொரு கூட்டம். இப்படி ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறாங்க ஈமானின் படித்தரம். அந்த ஈமான் படித்தரத்தில் ஆக மேலானவர்கள் அபூபக்கர் சித்தீக் வருகிறார். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடைசி வரையில் அபுல் அப்பாஸுல் முர்ஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஞானம் உள்ளால் கல்வுடைய பக்குவத்தை பத்தி தான் சொல்லப்பட்டதே தவிர குர்ஆன்ல நேரடியாக பார்க்கிறதோ ஹதீஸ்ல நேரடியாக புகாரில தர்ஜமாவை பார்க்கிறதோ அல்ல.
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டன்னு சொன்னா இந்த கல்வை திறக்க செய்து, கல்வுக்கு எத்தனையோ விளக்கம் பெற இருக்கிறோம், அந்த விளக்கங்களை எங்களுக்கு தாண்டி இந்த தட்டுல உள்ளவர் அந்த தட்டை கேட்கிறார், அந்த தட்டு உள்ளவர் இந்த தரஜாவை கேட்கிறார், இந்த தரஜாவில் உள்ளவர் அந்த மர்த்தபாவை கேட்கிறார். இதுதான் அதுக்குரிய விளக்கம் என்று சொல்லிட்டு அபுல் அப்பாஸ் முர்சில் கடைசியா சொன்னாங்க, தத்தப்பானா அஹ்வாலல் கௌம், எத்தனையோ கூட்டத்தை நாங்க பார்த்து வாரோம், எத்தனையோ பேர் மௌத்தாவரத்தை நாங்க பார்த்து வாரோம். ஃபமா ரஅய்னா அன்கர அலைஹிம் அஹதன் வமாத பிகைரின் அபதா. ஒரு கூட்டத்தை நாங்க பார்த்து வாரோம், இவங்க வலிமார்களை ஏசிக்கொண்டு காட்டிக்கொண்டு வலிமார்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற எண்ணத்தோட அவுலியாக்களுடைய தரஜாக்களை ஏசிக்கொண்டும் திட்டிக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆனால் பார்த்த பார்வையில அவர்களின் ஒருவராவது மௌத்தாவுல நேரத்தில் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்னும் நல்ல முடிவோடு மௌத்தானதை நாங்க கண்டதே இல்லை. அதனால நீங்க வலிமார்களை மஹப்பத்து வைத்துக் கொள்ளுங்க என்று அபுல் அப்பாஸ் முர்சில் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த செய்தி அல் மன்ஹஜு ஸவி என்ற கிதாபில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, நாங்கள் அனைவரும் ஹக்கை விளங்க வேண்டும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற எண்ணத்தோடு அல்லாஹு தஆலாவை நெருங்கிய நல்லடியார்களை, மஷாயிகுமார்களை, நல்ல உலமாக்களை, மூத்த கண்ணியம் வாய்ந்த அறிவாளிகளை நெருங்கி நல்ல இல்மை பெற்று நாங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், எங்களுக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் நீர் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே வளரக்கூடிய சிறு பிள்ளைகள் அனைவர்களையும் தக்வாவோடு சாலிஹான அமல்களோடு நல்ல அதபொழுக்கத்தோடு அவர்களை நீ வளர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே உள்ள குமரி பெண்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே பிள்ளை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு நல்ல சாலிஹான அழகான குழந்தைகளை நீயே கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே இந்த பள்ளி வாயிலை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி, இந்த தாவியாவை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி இந்த ஊரை சேர்ந்த வாலிபர்களும் யார் யாரெல்லாம் பணம் தந்து அதே போல வியர்வை சிந்தி கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீர் ரஹ்மத்தை செய்வாயாக. அதே போன்று யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுடைய வியாபாரங்களும் பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் நோய் நொம்பலங்கள், வராய் முசீபத்துகள், பிரச்சனைகள், பசாதுகள், பித்தலாட்டங்கள் வந்துவிடாமல் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அதே போல எங்கள் அனைவர்களுக்கும் செய்தனா குதுபுல் அக்பர், கௌதுல் அஷர், அபுல் ஹசன் அலி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை தருவாயாக. அவர்களுடைய நல்ல ரஹ்மத்துடைய பார்வையை தருவாயாக. அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் எங்கள் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே கெட்ட நோய்களை விட்டும் இந்த ஊர் மக்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து உட்கார்ந்தவர்களாக நின்றவர்களாக வந்து என்னென்ன துஆக்களை எல்லாம் கல்பால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைத்து துஆக்களையும் இந்த மஜ்லிஸுடைய ஹுர்மத்தை கொண்டும் அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் யா அல்லாஹ் நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லா வலிமார்களையும் கண்ணியப்படுத்தும் கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹக்கை விளங்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய குழந்தைகளை நீ சீரழித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கடன் தொல்லைகள் அதிகமாகி மற்றவர்களிடத்திலே சீரழிந்து விடாமல் நீயே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.